வாடகை பணம் 6000 பேங்க்ல போட்டாச்சு. பண்ணையில தேங்காய் வித்தது 2000, தேங்காய் மட்டை வித்தது 1000, கொட்டாங்கச்சி வித்தது 500. இதெல்லாம் சேர்த்து எந்த பேங்க்லங்க போடணும்? இன்னமும் அதையேவா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அதை தவிர வேற எதையா என்னால் நினைக்க முடியும்? பாரியா, இன்னும் கொஞ்ச நாள்ல ரிஷிகேசத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு ஆசிரமத்துல பர்மனண்டா தங்கிடலாம்னு நினைக்கிறேங்க. அப்ப பிரபு கல்யாணம்? அவன் தான் கல்யாணமே வேண்டாம்னு தீர்மானமா சொல்லிட்டான் ஐயா. அவனை கட்டாயப்படுத்துறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால பொறுப்புகளை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் புறப்படலாம்னு இருக்கேன். டாடி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. பிரபு, அந்த கல்யாண தரகர் 2-3 பெண்கள் போட்டோ கொடுத்தாரே, பாத்தியா? பார்த்தேன். ரசிச்சியா? ரசிச்சேன். அப்ப எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அவசரப்படாதீங்க. ஏண்டா? அந்த 3 பெண்ணுல ஒருத்தைய செலக்ட் பண்ணுங்க. பண்றேன். அவ கழுத்துல தாலிய கட்டுங்க. கட்டுறேன். அப்புறமா கட்டி அணைங்க. அணைக்கிறேன். என்னடா சொல்றேன்? எனக்கா கல்யாணம்? இது எனக்கா? யாருக்கு வேணும் கல்யாணம்? ஐயா சாமி, இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் வேண்டாப்பா. ஆளை விடுங்க. கவலைப்படாதீங்க. வெகுளி புள்ள கண்டவங்க பேச்ச கேட்டு இப்படி பேசுது. சொல்ற விதத்துல சொல்லினா அவனுக்கு புரிய வைக்கிறேன். தினமும் இட்லி வடை பூரி தானா? ஏன் பெரியமா, புதுசா ஏதாவது செய்யக்கூடாதா? ஒண்ணு செய். சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா புதுசா வரவா புஸ்தகத்தை படிச்சுட்டு புதுசு புதுசா ஆக்கி போடுவா. நான் தலை நரைச்சவதானே தம்பி. பார்த்தாலே தெரியுது. நரைச்ச முடியா? ஏ கேள்வி, இட்லிய சுட்டு போடுதா முடிய சுட்டா போடுற? பய உடம்பு என்னத்துக்காகும்? ஏ கழவா, சும்மா அலட்டிக்காத. உன் வீட்டுக்காரியாட்டம் பேனை புடிச்சு போட்டு ஆக்கல. எனக்கு வர ஆத்திரத்துல அங்கிள் உட்காருங்க. இந்தாங்க டிஃபன் சாப்பிடுங்க. நான் வீட்டை தவிர வேற எங்கேயும் சாப்பிடறது இல்ல. ஏன் அப்படி? என் பொண்டாட்டி கை நிறைய வலையில போட்டுக்கிட்டு இட்லி எடுத்து அப்படி வச்சா கலகல கலகலன்னு ஜலதரங்க வாஸ்து மாதிரி இருக்கும். உனக்கும் தாண்டா சொல்றேன், வலையில் போட்ட கையால நீ சாப்பிட்டு பாரு, அந்த ருசி அலாதியா இருக்கும். அப்படியா? போய் சொல்லாதீங்க அங்கிள். பத்தமா மஞ்சுலா இல்ல, அவதான்டா மஞ்சு. ஓ மஞ்சு 10 தடவை போன் பண்ணிட்டா. அத்தா இருக்கிறாரா பிரபு, அத்தா இருக்கிறாரான்னு உன் மேல உசிரியா விடுறா. நம்ம மஞ்சுவா போன் பண்ணா? போன்ல கூட ஜலதரங்கம் கட்டுச்ச, வளையல் கை போல இருக்கு. சும்மா மூட கலப்பாதீங்க. பிரபு கண்ணா, நீ என்ன பண்ற? நேரா மஞ்சுவை போய் பாக்குற. ஏன் கைடா? அவன் என்ன பண்றா? வளையல் கைய ஆட்டி ஆட்டி வாங்கோங்கிறா, போங்கோங்கிறா, உட்காருங்கோங்கிறா, சாப்பிடுங்கோங்கிறா. உன்னை சுத்தி ஒரே ஜலதரங்கமாயதான் போ. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமது தொகுதி எம்எல்ஏ அவர்கள் இறந்து இன்றோடு 6 நாட்கள் 31 நிமிடம் ஆகிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு 3 ஆசைகள் உண்டு. 3 பங்களா வாங்கணும், 3 கார் வாங்கணும், 3 தோட்டம் வாங்கணும்ங்கிறவன் 3 பங்களா வாங்கிட்டாரு, 3 காரும் வாங்கிட்டாரு, 3 தோட்டமும் வாங்கிட்டாரு. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போற போது அந்த சந்தோஷத்துல அவருடைய ஆர்ட் டக்குன்னு நின்று போச்சு. இந்நேரம் அவருடைய ஆவி மேலோகத்துல பேயா அலையுதோ பிசாசா அலையுதோ. அவருக்காக நான் கண்ணீர் விடுவதாக நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இந்த தொகுதியில தேர்தல் வரப்போகுது. அதுல உங்க நண்பன், உங்க வீட்டு பிள்ளை நான் நிற்கிறேன். தலைவரே, கல்லை இப்பதானே வச்சனா? என் மேல விசாதரா? மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்களே தாய்மார்கள், அவங்க மேல வீசு. அவங்க மண்டை உடைஞ்சு ரத்தம் சொட்டணும். அவங்களை மேடைக்கு அழைச்சிட்டு வந்து பொதுமக்கள் கிட்ட சொல்லணும். அப்பதான் ஓட்டு அதிகம் கிடைக்கும். தலைவரே, பசிக்குது. உனக்கு மட்டுமா பசிக்குது? இந்த நாட்டுக்கே பசிக்குதுரா. என்ன மட்டும் எம்எல்ஏ ஆக்குனீங்கன்னா ஆளுக்கு ஒரு சிக்கன் 65 அன்றாடம் கொடுப்பேன். அதுதான்டா என் கொள்கை. இப்ப பசிக்குது தலைவரே. ஆகலையே மாமா. பிரபுவா, மாப்பிள்ள வாங்க வாங்க. தேர்தல் வரப்போகுது, நாமினேஷன் வேற போடணும். மஞ்சள் இருக்காள? மாப்பிள்ள 30 லட்சம் ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு நீங்க. மஞ்சுவை நீங்க கட்டிக்கிங்க. உங்களை நான் மாப்பிள்ளை ஆக்கிடுறேன். ஆனா நீங்க என்னை எம்எல்ஏ ஆக்கிடுங்கப்பா. இருங்க, மஞ்சுவை பார்த்துட்டு வரேன். ஐயோ, பிட் நோட்டீஸ் வேற அடிக்கணும், போஸ்டர் வேற ஒட்டணும். பணத்துக்கு நான் எங்க போவேன்? இந்த மனுஷன் எப்ப எம்எல்ஏ ஆகுறது? வைர நெக்லஸ் வாங்குறது, பட்டு புடவை கட்டுறது, ஆயுசுல பாதி தீர்ந்து போச்சு. மாமி, மருமா பிள்ளை, வா வா வா. கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. வைர விலை ஏறிட்டே போதுரா கண்ணா.
எப்ப மஞ்சுவை கட்டிக்க போறேன்? மஞ்சுவை பாத்துட்டு வரேன். பாக்குறது என்ன? தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கே, வைரமா வாங்கி உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூட்டிடலாமே கண்ணா. வரேன். மரும புள்ள கங்கையில முழுகணும்னு 40 வயசுல நினைச்சேன். 70 ஆயிடுச்சு, இன்னும் நடக்கல. எப்ப முழுக போறேனோ? பாட்டி யாரு? பிரபு கண்ணுவா? ஆமா. கங்கையிலேதான் நான் எப்ப முழுக போறேனோ? கண்ணு, என் கண்ணு. வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? வந்தது கிடக்கட்டும். கை நிறைய வளையலே போடுறது இல்லையா? என்னது வளையலா? ஓ, கை நிறைய தங்கத்துல ஏன் வளையல் போடலன்னு கேக்குறீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தான் போடணும். கை மொட்டையா இருக்குது இல்ல, கண்ணாடி வளையல் போடுறது. கண்ணாடி வளையலா? சாச்சா, அது ஒண்ணும் இப்ப ஃபேஷன் இல்ல. எனக்கு அதுதான் ஃபேஷன். ஓல்ட் அங்கிள் வேற மூட கிளப்பி விட்டுட்டாரு. ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள, கல்யாண பத்திரிக்கை அடிச்சிடட்டுமா? நான் எம்எல்ஏ ஆகணுமே. மருமப்புள்ள, அந்த காலம் நடக்கட்டுமா? அட்டும் வைரமும் விலை ஏறிக்கிட்டே போகுது. கண்ணு, கண்ணை மூடுறதுக்குள்ள கங்கையில முழுகணும்டா. மாப்பிள்ள, மருமகுப்புள்ள கண்ணு, மாப்பிள்ள, மருமகுப்புள்ள கண்ணு, மாப்பிள்ள. கிராமத்து பொண்ணுங்களாட்டம் கை நிறைய வளையல் அடிக்க வச்சிட்டீங்க. இப்படி ஒரு ஆசையாக்கும். என்னாச்சு உங்களுக்கு? அந்த கணக்கன் ஜலதரங்கம் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாரு. ஒண்ணுத்தையும் காணமே. நீ என்ன பண்ற? அதை எடுத்து என் கையில வைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். சந்தோஷமா ஏதாவது பேசாம என்ன இது பைத்தியக்காரத்தனமா? நீ அதை எடுத்து கொடு. சொல்றேன் எடுத்து கொடு. எனக்கு அம்மாவுக்கு பாட்டிக்கு சரிண்ணே. ஏய், ஏன் அழற? எதுக்காக அழற? இப்ப என்னாச்சு உனக்கு? அப்பா, அம்மா, பாட்டி எல்லாரோட ஞாபகம் வந்து அழுவதா பாரு. ஆமா, ஐயோ, என்ன சொன்ன? எழுந்திரு, எழுந்திரு. நாளை எனக்கு எவ்வளவு செலவு? ஜலதரங்கம், வளையல். நான் ஒரு முட்டாள். விட்டுறா, நாளைக்கு வச்சுக்கடா. என்னது இது? அல்வா. என் பொண்டாட்டி இந்த பொட்டலத்தை பிரிச்சு ஒவ்வொரு துண்டா எனக்கு ஊட்டுவான். அவன் உதட்டுல பட்டது என் உதட்டுல படும், என் உதட்டுல பட்டது அவன் உதட்டுல படும். அவன் எச்ச பண்ணி எனக்கு ஊட்டுவான், நான் எச்ச பண்ணி அவளுக்கு ஊட்டுவேன். இப்படி உன் வயசுல 1 கிலோ அல்வாவை என் பொண்டாட்டி கையால சாப்பிட்டுக்கிறா கண்ணா. ஓல்ட் அங்கிள், மூட கிளப்பாதீங்க, கெட்ட கோவம் வரும். கரெக்டுமே. இந்த வயசுல நீ இப்படி எல்லாம் அனுபவிக்கணும்டா சொல்றேன். டேடே, அந்த மஞ்சு கழுதிய வர்றா. இன்னொரு அத்தை மக பிரியா இருக்கிறாள்ல, என்ன பிரியமா. டார்லிங் இருக்கிறாரா பிரபு, டார்லிங் இருக்கிறாரா? போன்ல கொஞ்ச நாடா டார்லிங் நான் சொன்னா. ஆமாண்டா, ஸ்வீட் டார்லிங்ரா. வீட்டு அல்வா கேக்குறா. அவன் வயசு அவ கேக்குறா, உன் வயசு அல்வா குடுறா. போங்க அங்கிள். பையன் இந்த குத்து குத்துறா. பையன் இன்னைக்கு தூங்க மாட்டான். பூ பறிச்சிட்டு இருக்கேன். இதோ வந்துட்டேன். பிரபு தம்பி, நான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. தோட்டத்துல மாங்காய் காய்ச்சி கிடக்குதான், காரம் பசு கண்ணு போட போகுதான், நெல்லு அறுவடைக்கு இருக்குதான். இதெல்லாம் நான் போய் தான்ப்பா கவனிக்கணும். அதனால நான் இன்னைக்கே ஊருக்கு போலான் இருக்கேன். நான் ஊர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் இந்த பொண்ணுதான் சமையல்லாம் கவனிச்சுப்பா. நீ கொஞ்சம் பாத்துக்கப்பா. என்னது, கண்டவங்க சமைச்சு போட்டா பையன் உடம்பு என்னத்துக்காகும்? அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தானே தெரியும். முதல்ல இந்த பொண்ணை ஊருக்கு அனுப்பு. ரொம்ப நல்லதா போச்சு, 2 பேர் சேர்ந்தே ஊருக்கு போறோம். ஓல்ட் அங்கிள், வாய முடுங்க. டேய் பிரபு, சின்ன வயசு பொண்ணு, இதுக்கெல்லாம் சமைக்க தெரியாது.
உப்புக்கு புளிய போடும், புளிக்கு மிளகாய போடும், மிளகாய்க்கு சர்க்கரையை போடும். பாத்தியா இப்பவே இந்த போடு போடுது. யோ, உனக்கு அவள அக்கறை இருந்தா உன் பொண்டாட்டி கையாலேயே சமைக்க சொல்லி தம்பிக்கு போட சொல்லு. நாங்க ஊருக்கு போறோம். ஐயோ வேண்டாங்க, ஏன் தம்பி? நீங்க ஊருக்கு போங்க, பேத்தி இங்கேயே இருக்கட்டும். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்து சேரு. என்ன ஓல்ட் அங்கிள், மெதுவா வாங்கம்மா. அதானே பார்த்தேன். பாத்தியா? இந்த பிள்ளை இங்க வா. தம்பி ஒரு மாதிரி ஜாக்கிரதையா நடந்துக்க. இல்லைங்க, நான் ரொம்ப நல்ல மாதிரி, ஜாக்கிரதை எல்லாம் வேணாம். என்னடா சொல்ற? நான் ஒரு மாதிரி, ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. வைரவன், நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பயலுக்கு இந்திரா பள்ளிய பார்த்தது ஒரு கிளுகிழுப்பு. எல்லாம் நம்ம மனசுப்படி தாங்க நடக்கும். இதோ பாருங்க, நான் இன்னைக்கே ஊருக்கு போறேன். நான் எப்ப வரணும் லெட்டர் போடுறீங்களோ அன்னைக்கே நான் வந்துடுறேன். டூ என்னடா இது? அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். அப்பா வேலையில் அதை என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஒய்ஃப் 2 குழந்தைகளையும் நான் இப்ப காப்பாத்தணும். இது வந்துட்டேன் சார். நான் வரேன் பிரபு. பிரபு, எங்க புறப்பட்ட மஞ்சு? வீட்டுக்கு தான், வாங்க போலாம். இல்ல இல்ல, எனக்கு வேலை இருக்கு. வேலை கிடக்குது, பரவாயில்ல, வாங்க போலாம். பொறுப்பில்லாத அப்பா, வைர நெக்லஸ் மேல கண்ணு வச்சுட்டு இருக்கிற அம்மா, கங்கையில மோட்சத்தை தேடுற பாட்டி, இப்படிப்பட்ட குடும்பத்தை சுமக்கிறதுக்காக டே நைட்டா இந்த டைப்ரைட்டரோட நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன சொல்ற மஞ்சு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு விலையா இந்த குடும்பத்தை நீங்க காப்பாத்தணும். மாப்பிள்ள, தேர்தல் வரப்போகுது. போஸ்டர் அடிக்கணும், பிட் நோட்டீஸ் போடணும், சைக்கிள் ஊர்வலம் விடணும், சில்லறை வேணும். கல்யாண தேதியை எப்போ வச்சுக்கலாம் மாப்பிள்ள? மருமப்புள்ள, இந்த ஆளுதான் என் கழுத்துக்கு வைர நெக்லஸ் வாங்கி போடல. என்னமோ மாப்பிள்ள, என் மகளை கட்டிக்கிட்டாவது உரிமையோட என் கழுத்துக்கு வைர நெக்லஸ் வாங்கி போட்டுருங்களே. அந்த காலம் நட சொல்லட்டுமா? கண்ணா, கங்கையில முழுகணும்ப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிடுறேன். அனாவசியமா என் மேல வருத்தப்படாது. கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏண்டா இந்த நரகத்துக்கு வந்தோன்னு கண்ணீர் விடுறாங்க. அதனால மேரேஜ்னால எனக்கு ரொம்ப அலர்ஜியா போச்சு. நாம 2 பேரும் பார்க்கலாம், பேசலாம், பழகலாம். அத்தோட சரி. உன் குடும்ப சுமையை என்னால சுமக்க முடியாது. ஏன்னா எனக்கு நிம்மதி போயிடும். தாடி மீசையோட ரோட்ல நோன்னு அலையும்படியா ஆயிடும். அது என்னால முடியாது. இந்த ஜீவ மரண போராட்டம் என் ஜென்மம் முழுது தொடரத்தான் போகுது. லட்சக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறேன். பிரபா தானே இதுக்கு ஒரு எல்லை கொடு போடலன்னா யாரு போட போறாங்க? மஞ்சு, நீ ஒரு அதிர்ஷ்ட கட்டதாண்டி. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? எதுக்காக நீ எனக்கு போன் பண்ண? எதுக்காகவா? வாங்க டார்லிங் சொல்றேன். நீ சொல்றது இருக்கட்டும். அதுக்கு முன்னால நான் ஒண்ணு சொல்லணும். டார்லிங், உண்மையாத்தான் சொல்றீங்களா? ஆமா, என்ன மன்னிச்சு, என்னை விட்டுடு. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் வேண்டாம். உன் படிப்புக்கு, உன் நாகரிகத்துக்கு, உன் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி வேற யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிக்க. என்னால உனக்கு ஜால்ரா தட்ட முடியாது. பிரபு டார்லிங், உங்களை விட அழகான ஆம்பளைங்க பல பேர் இருக்கலாம். ஆனா உங்க மாதிரி லட்சக்கணக்கில் சொத்து உள்ளவங்க ரொம்ப குறைவு. உங்களை விட மாட்டேன். நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். Yes, I will marry you. இந்திரா, பூஜை ரூமை கிளீன் பண்ணிட்டியாமா? புஷ்பங்கள்லாம் பறிச்சு வச்சிட்டியா? துளசி, ஆமா, இன்னைக்கு பூஜைக்கு என்ன நைவேத்தியம்? பாயசம். அடடே, உனக்கு பாயசம் வைக்க கூட தெரியுமா? ஏமா பேச மாட்டேங்கிற? பல்வலியா? சொல்லுமா. வெள்ளிக்கிழமை மௌன விரதம், குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை. பேச மாட்ட, சிரிக்கலாம்ல? லட்சுமிகரமா இருக்கு.
எல்லா வெள்ளிக்கிழமையும் மௌன விரதமா? ஐயோ தேடு கொட்டிடுச்சே, தேடு கொட்டிடுச்சே. ஐயோ அம்மா தாங்க முடியலையே. ஐயோ விரல்ல விரல்ல அமுக்காத அமுக்காத. வாயை திறந்து பேச இப்பவும் ஜாடையா? ஐயோ ஐயோ அம்மா. சும்மா தமாஷுக்கு முன்ன பேச வைக்கலான்னு. தம்பி, இதுல 4000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பாஸ்புக் பேங்க்ல போட சொன்னாரு உங்க அப்பா. ஏது பணம்? பக்கத்து தெருவுல நாம புதுசா கட்டின வீட்டை ஒரு டாக்டருக்கு வாடகைக்கு விட்டு இருக்கிறோம். அந்த அட்வான்ஸ் தான் 4000 ரூபாய். டேய் தம்பி, நீ இன்னும் அந்த டாக்டர் பாக்கலையா? இல்லையே. ஊரெல்லாம் அவரை பத்தியும் அவர் ஒய்ஃபை பத்தியும் தான் பேச்சு. என்ன ஜோடி பொருத்தம், என்ன அழகு, என்ன அந்யோன்யம். இப்படி ஒரு சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டி யாருமே பார்த்திருக்க முடியாது. டேய் ராது, எனக்கு காஃபி இல்லையா? இது வரைக்கும் 6 காஃபி குடிச்சாச்சு. இன்னும் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உன் கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். விஷம் கிடைச்சா அத உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நானே குடிச்சிருவேன். என்னது? இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு விஷம் தான் குடிக்கணும். அம்மாடி சீக்கிரமா குடிடா, எனக்கு விடுதலை வேணும். என்னது விடுதலையா? உங்களை என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண போற? சும்மா இருங்க, விளையாடாதீங்க விளையாடாதீங்க, சும்மா இருங்க. உள்ள வாங்க, பேசிக்கிறேன். உள்ள வந்தா நோ டாக், ஒன்லி ஆக்ஷன். எஸ், ஆக்ஷன். ஆக்ஷன் ரியாக்ஷன் நீங்க பேசிக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. முதல்ல நீங்க உள்ள போங்க, நாங்க வரோம். நோ நோ, நாங்க எப்பவுமே அப்படித்தான். நீங்க உட்காருங்க. எப்பவும் வா, கொடுத்து வச்சவரு. டேய் பிரபு, கல்யாணம் பண்ணவங்க லைஃபை எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றாங்கன்னு பாத்துக்கடா. சார், கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுறவங்கள தான் நான் பார்த்திருக்கேன். நீங்க எப்படி சார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? தம்பிக்கு நீங்க தாங்க அட்வைஸ் பண்ணணும். மஞ்சுளான்னு ஒண்ணு, பிரியான்னு ஒண்ணு, இந்திரான்னு ஒண்ணு, 3 பெண்களுமே தாலிய கையில வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. இவன் நட கல்யாணமே வேண்டாங்கிறான். நோ நோ, ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழ்ந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டமே இருக்காது. சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர், கைட். பண்ணிக்கிட்டா இல்ல, பண்ணிக்கணும். ரொம்ப சந்தோஷங்க. இவன் கல்யாண விஷயத்துல நீங்க தான் குருவா இருந்து முடிச்சு வைக்கணும். அப்ப நான் வரேங்க. வரேன் சார். ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லிடுங்க. டேய் ராது. ஏய்யா, ஏண்டி கண்ணு? சாரு புறப்படுறாரு. போயிட்டு வாங்க. வரமா? ஏய், வெரி ஸ்வீட். உன் கையால விஷத்தை கொடுத்தா கூட ஒண்ணும் பண்ணாது. உங்களை என்ன பண்றேன் பாருங்க. ஏய், வேணாண்டா. ஏய் ஏய் பல்லுடா. என்னமோ நடக்க போகுது. நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க. உங்களை உள்ள டாக்டருக்கு டிஷ்யூம் டிஷ்யூம். சிரிக்கிறாங்க. ஆமா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா கஷ்டமே இருக்காதுன்னு அட்வைஸ் பண்ணீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நாம தான் அர்த்தம். நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓ, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரொம்ப நல்லவ, ரொம்ப ரொம்ப என்ன காதலிக்கிறவ. அவ்வளவுதானா? உன்னை பத்தி சொல்றதுன்னா சொல்லுங்க. இன்னும் என்ன இன்னும்?
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரஞ்சித். என்னாச்சு உங்களுக்கு? ரஞ்சித், ரஞ்சித். இல்ல காஃபி அதிகமா சாப்பிட்டு ஷோரி. அப்படி பயந்தே போயிட்டேன். வாங்க போலாம். மனசுல நல்லா வேண்டிக்கதே. இப்ப கட்டு. ஆத்தாய எண்ணத்தை கண்டிப்பா நிறைவேற்றா. தயாளுவா கூத்த முடியாதவா? எப்ப வந்தீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நேற்றுக்கு வந்த சாமி கும்பிட்டுட்டு உன் வீட்டுக்கு தான் வரலான்னு இருந்தேன். யாரு? உன் மகனா? ஏன் மகனா? ஏன் அழுத்துக்கிற? 30 லட்சம் ரூபாய் சொத்தோட முறமாப்பிள்ள இருக்கான். குத்து கல்லாட்டமா பொண்ணு இருக்கா. தெய்வம் தான் மனசு வைக்கல. ஏண்டி பாப்பா நீ மனசு வச்சிருக்கீல்ல? அப்போ வீசுற விதத்துல மழைய வீசுனா தன்னால மாப்பிள்ள வந்து விழறான். புரியாத இந்த பொண்ணுக்கு நீதான் அத்தா புரிய வைக்கணும். நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன். நீ வர்றது ஒண்ணு பெருசு இல்ல. அங்க வந்து சின்ன வயசு காளைய சொக்க வச்சு சிக்க வைக்கும் சூத்திரத்தை இவளுக்கு சொல்லி தரணும். யாரு? மஞ்சுவா? உங்க மஞ்சு இல்லாம என்னவா? உங்களுக்கு தானே நான் சொந்தம். என்ன விஷயம்? நேத்து என் கனவுல வந்தீங்க. சொல்லுடி. கண்ணத்தை கிள்ளினீங்கன்னு சொல்லு. கண்ணத்தை கிள்ளினீங்க. ஐயோ, என்ன என்ன சொல்ற? போங்கத்தான். இப்படித்தான் கூச்சமே இல்லாம கேக்குறதா? என்னது? எதை கேட்டேன்? சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. நீங்க இப்ப எங்க வீட்டுக்கு வரீங்க. நானே என் கையால உங்களுக்கு சமைச்சு நானே இலை போட்டு நானே பரிமாற போறேன். என்ன மஞ்சு, நீயா பேசுற? ஹலோ, நான் தான் பேசுறேன். இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? கறி குழம்பு வைக்கட்டுமா? மீன் பொரிக்கட்டுமான்னு கேளுது. மீன் பொரிக்கட்டுமா? ஐயோ, நான் தான் உங்க ஸ்வீட் ஹார்ட் பிரியா. வாட்? சோலாஸ்ல டின்னருக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். நாம 2 பேரும் போறோம். டின்னருக்கா? ஏ? ஓஹோ, டின்னருக்கு அப்புறம் ரூம் புக் பண்ண சொல்றீங்களா? சீ, அவசரம் கொடுங்க. என்னங்க? என்னையா? உங்களதான். என்ன விஷயம்? சாயந்தரம் உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் ஆப்பிள் பஜ்ஜியும் அவல் பாயசமும். எனக்கா? எலெக்ஷன் கூட்டம் எம்எல்ஏ அது இதுன்னு பேசுனீங்க. வாய குத்திதான் குத்தியாம. என்னடி ரொம்ப மிரட்டுற? என்னங்க வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்கான், தொண தொணன்னு பேசிட்டு இருக்கீங்களே. அவன் எப்படிங்க மஞ்சள் கட்டிக்குவான்? உங்களே தான் வாய் திறந்து ஒண்ணும் பேசக்கூடாது. ஏதாச்சும் பேசுனீங்க அங்க என்ன பாருங்க. உட்காருங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க. அம்மா கருமுத்தம்மா, என் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். நான் வயிறு நெக்லஸா போட்டுக்கணும். அந்த குழம்பு கொஞ்சம் ஊத்து. கறி குழம்பு பிரமாதம் போ. வாழ்க்கையில் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. மீன் வறுவல் எப்படி இருக்கு? அடாடா, புட்டு புட்டு தின்னுகிட்டே இருக்கலாம் போடும். எல்லாம் நான் தான் சமைச்சேன் இந்த கையால. அப்போ உன் கழுத்துக்கு தாலி கட்டக்கூடாது, உன் கைக்கு கட்டணும்னு சொல்ற. தாலியை சீக்கிரமா கட்ட. தலைவர் இருக்காரா? அவர் இல்லப்பா, அப்புறமா வா. உடனே பாக்கணுமே. அப்புறமா வா. இல்லங்க, இதெல்லாம் கடனா வாங்கினது, துட்டு கொடுக்கணும். மிலிட்டரி ஹோட்டல்ல கடனா வாங்கிட்டு வந்தியா? ஆமா. நான் செஞ்சது தப்புதான். உங்க மேல உள்ள ஆசையினால தான் நான் இப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிடுங்க. சினிமாவுல ஸ்ரீதேவி சொல்ற மாதிரி சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். உங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். உன் கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். நான் உன்னை நம்புறேன். அப்படி ஒண்ணும் எனக்கு கல்லு மனசு இல்ல. எனக்கு தெரியும், உங்களுக்கு கல்லு மனசு இல்ல, கிள்ளு மனசு, கண்ணத்தை கிள்ற மனசு. ஆமா, எனக்கு
உன்னை கிள்ள மனசு பண்ணத்துல கிள்ளுவேன். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. கிள்ளுதான் கீழுவேன். டாடி, என்னடா கல்யாண பத்திரிக்கை அடிங்க. பொண்ணு மஞ்சு. நம்ம மஞ்சு. அன்னைக்கு உங்களை என் ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடுன்னு சொன்னல, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச். நான் மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். வெரி குட். கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவுக்கு வந்தியே, அதுக்காக உன்னை பாராட்டுறேன். ஆமா, அன்னைக்கு இன்னும் 2 பெண்களை பத்தி சொன்னியே, அவங்களோட பேசுனியா? குருவே, உங்க சிஷ்யனுக்கு இப்படி ஒரு டெஸ்டா? டெஸ்ட் பண்ணினா தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அந்த 2 பெண்களோடையும் பழகினா தான் நல்லவளை தேர்ந்தெடுக்க முடியும். சரிதான் சார். பிரபு, உங்க ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடு பேச்சு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஐயோ, இவ பேச்ச கேட்டா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தான். நேத்து என்ன பார்க்கவே வரல. போன சுத்தி சுத்தி என் கையெல்லாம் ஒரே வலி. ராத்திரி பூரா தூக்கமே வரல. 12 மணி இருக்கும். என் கை ரிவால்வர் எடுத்துச்சு, குண்டு போட்டு நிரப்பிச்சு. இந்த இடத்துல வச்சு டாடி, இன்விடேஷன்ஸ்க்குலாம் டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன சேஞ்ச். என்னடா? பொண்ணு மஞ்சுளா தானே? பிரியா. பிரியா? நம்ம பிரியா. நோ, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. ஏன் சார்? 70வது வயசுல தானே கல்யாணம், இப்பயே அவசரப்பட்டீங்கன்னு கேக்குறாரு. சார் என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். உங்க குருநாதர் என்ன தெரியுமா சொல்ல நினைக்கிறாரு? இன்னொரு பொண்ணு இருக்காளே, இந்திரா, அவளை பாருங்க, பேசுங்க, அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றாரு. என்ன குருவே? எஸ், யூ ஆர் கரெக்ட். பட்டணத்து பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. சந்தோஷப்பட்டா சரி. சந்தோஷம் தாங்க, இல்லையா பின்ன? அரசியல கழுப்பு இருக்கிறீங்களா? அலுப்பா இல்ல? சாப்பிட போறது வேண்டியவங்கன்னா அலுப்பு இருக்காது. அப்போ நான் வேண்டியவன் தானே? என்ன தேய்ச்சி முழுகினீங்களா? போய் உண்மைதாங்க. இத பாருங்க. என்ன தேய்ச்சிருந்தா தொட்டு இருக்கணும், தேய்ச்சி இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு செய்யலையே. மாட்டேன். எங்க நீ நான் இன்னும் உரிமையா பேசலையே. பேசுனா வீட்டுக்காரரே, சௌக்கியமா? வீட்டுக்காரனா? புருஷன். டாடி, இன்விடேஷன்ஸ்க்கு அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறோம். பொண்ணு இந்திரா. என்னத்த சொல்றான்? வரான் போறான் பேசுறான், தாலியத்தான் காணோம். இங்க எங்க எடுத்து முட்டைய கிடக்கு. நான் கட்டின தாலி என்னடி ஆச்சு? நீங்க கட்டின தாலி இதோ இருக்கு. அப்பா, என்னங்க நீங்க எம்எல்ஏ ஆனதும் என் கழுத்துக்கு வைர நெக்லஸ் வாங்கி போடுறீங்களா? வைரத்தால ஜாக்கெட் தைச்சு போடுறேன்டி. அப்படின்னா என் ஜாக்கெட் கழுத்தை கொஞ்சம் இறக்கி தச்சுக்கிட்டுமா? அப்பதானே டால் அடிக்கும். சும்மா இருங்க. நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீ என் பக்கத்திலே வரக்கூடாது. நான் வரக்கூடாதா? நான் வராம வேற எவ வருவா? யாரோ வந்துருவாளா? வந்து பாக்குறேன். தலைவரே, தொண்டரே, நம்ம போஸ்டர் தவிர பாய்க்குள்ள போஸ்டர்ல எல்லாம் சாணி அடிச்சிட்டியா? அடிச்சாச்சு. நீதான்டா உண்மையான தொண்டன். இந்தாங்க என்னடா இது நீட்டோல? படிங்க. தலைவர், உங்களது சுயநலமில்லாத சேவையை நினைத்து ஏக்கத்தில் இருக்கிறேன். உங்களுக்காக உடல், பொருள், ஆவி மூன்றையும் தாரை வார்க்க தயாராக இருக்கிறேன். உடல் 20 வயசு, இளமை கோலம். இங்க மட்டும் என்னவா? எனக்கு இளம ஊஞ்சலாடுதே. பொருள் 10 லட்சம்,
பேங்கில் 10 லட்சம், கட்டிடங்களில் 20 லட்சமா? ஐயோ, ஆவி அத்தான் அத்தான் என்று உங்களுக்காகவே சுத்திக் கொண்டு இருக்கிறது. இப்படி உங்கள் காதலி கமலா 6, பழனி ஆண்டவர் வீதி, சென்னை. தலைவரே, சிக்கன். இப்போ உனக்கு சிக்கன் தானடா வேணும்? உட்கார்ற. ஒரு சிக்கன் என்னடா, பல சிக்கன் வாங்கி சாப்பிடுறா. இந்த ஏய், யார்கிட்டயும் சொல்லிடாதடா. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். 10 லட்சம் பேங்க்ல, 10 லட்சம் கட்டடங்கள்ல. அப்போ நான் எம்எல்ஏ தான். பரமசிவம் எம்எல்ஏ, ஏழை பங்காளர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், தாய்க்குலத்தின் பிரதிநிதி, எங்க வீட்டு பிள்ளை பரமசிவம் எம்எல்ஏ, ஏழை பங்காளர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், தாய்க்குலத்தின் பிரதிநிதி. 3 பேருமே உங்களை காதலிக்கிறாங்க. 3 பேரையுமே கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கு. யாரை செலக்ட் பண்றதுன்னு குழப்பம். அவ்வளவுதானே? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? 3 பேரையும் பாரு, நீங்க பார்த்தேன், பேசுனீங்க, பேசுனேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லாத ஒண்ணு செஞ்சுட்டேன். 3 பேரையுமே லவ் பண்ணிட்டேன். அதான் பயங்கர குழப்பமா போச்சு. குருவையும் மிஞ்சிட்டாரு சிஷ்யன். பிரபு, பழகிறத வச்சு யார் நல்ல பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நடந்துக்கிற முறையை வச்சு தான் தீர்மானிக்கணும். யாரு உனக்காக தான் இதயத்தையே தராங்களோ அவங்கள தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும். இதயத்தை தரணுமா? ஒரு கல்யாணம் கொலையில் முடிகிறது. அவங்க கிடக்குறாங்க சார். நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடு. உங்க ஆலோசனைப்படி நடக்கிறேன் சார். கொஞ்சம் நில்லுங்க. இந்தாங்க. எதுக்கு? அவர் சொன்ன காதல் இதயத்தை இதுல வாங்கிட்டு வாங்க. கூடையில இதயமா? ச்சே, எங்க கிண்டல் பண்றீங்களா? உபதேசம் ஊருக்கு தானா, உங்களுக்கு இல்லையா? என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு முந்தி என் இதயத்தை நீங்க கேட்கலையே. அதான் நான் எடுத்துக்கிட்டேனே. அப்படின்னா இதயத்தை கொடுத்தவ கேக்குறேன், எப்ப எனக்கு தர போறீங்க? என்ன வேணும்? குழந்தை. உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன வேணும்னு? எனக்கு ஒரே ஒரு பரிசு தான் வேணும், கல்யாண பரிசு. அது தரேன். அதுக்கு முந்தி என்ன வேணும்னு சொன்னா? எனக்கு போமரியன் டாக்னா கொள்ள ஆசை. ஒண்ணு வாங்கி தரீங்களா? நாயா? அட கடவுளே. ஒரு பாக்கெட் பிஸ்கட் கொடுங்க.
நாய் திருடுற? நோ மேடம், எனக்கு இந்த நாய் வேணும். 400 rupees இருக்குதா? இருக்கு, தரேன். Rita, look here. Hey. Rita. Hey. ரீட்டா, எங்க ஓட பாக்குறேன்? எனக்கு என்ன தர போற? Rita, sweetie. எனக்கு ஒண்ணு இல்லையா? எனக்கு ஒண்ணு இல்லையா? முட்டாளு முட்டாளு, அதெல்லாம் இங்க கிடைக்காதுடா, காட்டுக்கு போகணும். உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நீங்க எம்எல்ஏ ஆகணுங்கிறது லட்சக்கணக்கில் பணத்தை வாரி இறைக்க தயாரா இருக்கிறேன். அதான் என் ஆசை. இப்படிக்கு உங்க கமலா. தலைவரே, சிக்கன் 65. ஒரு சிக்கன் என்னடா, நீ எவ்வளவு வேணாலும் வாங்கி தின்றா. இந்தடா பணம். கமலா எப்படிடா இருப்பா? யாரு கமலா புதுசா இருக்கு? அதுல ஒண்ணு இல்ல, இந்த கமலா இல்ல, கமலா பழம் அது தலைவருக்கு இல்லையாடான்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. பழம் இல்ல, கமலா அக்கா. ஆமா, அக்கா இவங்க அக்கா. என்ன கமலாவோ அக்காவோ, இங்க ஏன் கழுத்து வரத்த கிடக்கு, அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன கடுதாசி? இது சாதாரண கடுதாசி இல்ல, அனல் பறக்கும் அரசியல் கடுதாசி. இத நீ பார்க்க கூடாது, உள்ள போ. நீங்க பறக்காம இருந்தா சரிதான். நீ உட்கார்றா. நீ எவ்வளவு சிக்கன் வேணாலும் வாங்கி தின்ற, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கு. கமலா எப்படி அவளை பார்க்கணுமே, இன்னைக்கு பார்க்கலாமா? பிரபு, நேத்துக்கே வீட்டுக்கு வரல? இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரேன். இந்திரா என்ன பரிசு கொடுத்தா? செக்ஸியா இருந்தா சொல்ல வேண்டாம். என் லிஸ்ட்ல இருந்து இந்திரா பேரை அடிச்சிட்டேன். பிடிக்கல. பாவம், உங்க குருஜி தான் ஏமாந்து போயிடுவாரு. சரி சரி, நாளை காலையில 10 மணிக்கு எங்க வீட்டுக்கு நீங்க அவசியம் வரணும். என்ன விஷயம்? நாளைக்கு எங்க மேரேஜ் டே. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். உங்களை தவிர வேற யாருக்கும் சொல்லல. கண்டிப்பா வரணும். என்ன? வாங்க வாங்க. டாக்டர் இருக்காரா? மாடியில ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. many happy returns of the day. தேங்க்ஸ். ரஞ்சித், உங்க சிஷ்யன் வந்திருக்காரு. அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமையல் பண்ணிருக்கேன், நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. கவலைப்படாதீங்க, வெளுத்து கட்டுறேன். டாக்டர் இன்னுமா ட்ரெஸ் பண்றாரு? ஸ்விமிங் ட்ரெஸ் பண்றதா இருந்தா கூட 5 நிமிஷம் போதுமே. சஞ்சீத், என்ன பண்றீங்க அங்க? வாங்க சீக்கிரமா.